नमस्ते। प्राथमिक न्याय हो तो ऐसा कहानी का सारांश। एक शहर में एक लालची बनिया रखता था। ஒரு நகரத்தில் ஒரு பேராசை உடைய வியாபாரி வசித்து வந்தான். உஸ்கா ஏக் குவாங் தா, அவனுக்கு ஒரு கிணறு இருந்தது. உஸ்னே வஹ் குவாங் சீதா சாத்தா ஆத்மி நாராயண் கோ பேச் தியா, அவன் அந்த கிணறை அமைதியான மனிதன் நாராயணனுக்கு விற்றுட்டான். जब नारायण उस कुएं से पानी भरने के लिए गया तो बनिए ने कहा कि वह इस कुएं से पानी नहीं भर सकता. எப்போ நாராயணன் அந்த கிணற்றில் தண்ணியை நிரப்புறதுக்காக போகிறாங்களோ அப்போ அந்த வியாபாரி சொல்கிறான், நீ இந்த கிணத்துல தண்ணியை நிரப்ப முடியாது. और उसने यह भी कहा कि அவன் இதையும் சொல்கிறான், तुम केवल कुएं का मालिक हो, நீ இந்த கிணற்றுக்கு மட்டும்தான் முதலாளி. पर ஆனால் कुएं के पानी का मालिक खुद मैं ही हूँ, அந்த கிணற்று தண்ணியினுடைய முதலாளி நான் மட்டும்தான், குத்து தான் அப்படின்றார். அகர் மேலும் पानी लेने हो तो एक बाल्टी पानी के लिए 100 रुपये देना है. நீ தண்ணி எடுக்க வந்தேன்னா ஒரு வாளி தண்ணிக்கு 100 ரூபாய் தரணும். नारायण दुखी हुआ और राजा के पास जाकर न्याय मांगने लगा. நாராயண் ரொம்ப கவலைப்பட்டான். மேலும் ராஜா கிட்ட போய் நியாயம் கேட்க தொடங்குறான். ராஜா பனியே கி சாலாக்கி சமஜ் கயே, ராஜா அந்த வியாபாரியோட தந்திரத்தை புரிந்து கொண்டார். और बनिए से कि नारायण के कुएं में उसने अपनी पानी रखा है. மேலும் வியாபாரி நாராயணனுடைய கிணற்றில் அவனுடைய தண்ணியை வச்சிருக்க. पानी की एक बूंद भी उस कुएं में रहा तो प्रतिदिन किराए के रूप में 1000 रुपये நாராயண் கோ தேனா ஹை. நீ தண்ணியினுடைய ஒரு துளி வரைக்கும் அந்த கிணற்றில் எப்போ வரைக்கும் வச்சுருக்கியோ தினந்தோறும் டெய்லி வாடகையாக 1000 ரூபாய் நாராயணுக்கு நீ கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி சொல்கிறார். ராஜா கா ஃபைஸ்லா சுன்கர் பனியா ஹக்கா பக்கா ரக்கையா. ராஜாவோட இந்த முடிவை கேட்டுட்டு அந்த வியாபாரி அதிர்ச்சியாகி போய் நிற்கிறான். அவர் ராஜா சே மாஃபி மாங்கனே லகா, ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்க தொடங்குறான். சீக் மாரல் நியாய் ஹமேஷா நேக்கி ஹோனா சாயே. எப்பொழுதுமே நியாயம் எப்பயுமே நேர்மையானதாக இருக்கணும். ஓகே, தன்யவாத்.